பொதுக்குழு கூட்டத்தில் காரசார விவாதம் நடப்பது சகஜம்தான் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் நேற்று நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணிக்கிடையே மோதல் ஏற்பட்டது. ராமதாஸ் தனது மகள்வழி பேரனான முகுந்தனை பாமக மாநில இளைஞரணி தலைவராக அறிவித்ததற்கு மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். இதனையடுத்து ராமதாஸ் மற்றும் அன்புமணியை சமாதானப்படுத்தும் முயற்சியில் பாமக நிர்வாகிகள் ஈடுபட்டனர். அப்போது அன்புமணி தரப்பில் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. அதனை ராமதாசிடம் பாமக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசினார். அப்போது ஜி.கே. மணி, பாலு, திலகபாமா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சிப் பணிகள், சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசித்ததாகவும் தெரிவித்தார். தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயாவுடன் கட்சியின் வளர்ச்சி பற்றி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி, சித்திரை முழு நிலவு மாநாட்டை பற்றி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான போராட்டங்கள், விவசாய மாநாட்டிற்கு பிறகு அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் இன்று குழுவாக விவாதித்தோம். இந்த ஆண்டு எங்களுக்கு, வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் எங்களுடைய செயல் திட்டங்கள், அடுக்கடுக்காக போராட்டங்கள், மக்கள் விரோத ஆட்சி, இதை அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றினோம். அதற்கேற்ப நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுக்க வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு, 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு போன்ற செயல் திட்டங்கள் எல்லாம் இன்று ஐயா தலைமையில் விவாதித்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் இறங்கியிருக்கின்றோம். கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்பட்ட கருத்து மோதல் குறித்த கேள்விக்கு ஜனநாயக அடிப்படையிலான கட்சியாக பாமக செயல்படுவதாகவும் கூறினார். சார், நேற்றைய தினம் மேடையிலேயே அந்த கோவத்தை பார்த்துதான் இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சை இருக்கு. அதாவதுங்க, எங்க கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது தான், எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம். எங்களுக்கு ஐயா தான். அதனால இன்னைக்கு நாங்க ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜனநாயக கட்சிங்க. முகுந்தன் குறித்த கேள்விக்கு உட்கட்சி பிரச்சனை பற்றி மற்றவர்கள் பேச அவசியமில்லை என்றும் தெரிவித்தார். இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்பட்டவர் உங்களோட உறவினர், அதுக்கு நீங்க வெளிப்படையா சொல்லியிருக்கீங்க. எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பேசிப்போம். அதே மாதிரி இளைஞரணி இதனிடையே முகுந்தனை இளைஞரணி தலைவராக அறிவித்த முடிவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் உறுதியாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே சுமார் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எனினும் முகுந்தனுக்கு பொறுப்பு அறிவிக்கப்பட்டதில் எந்த மாற்றமும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்று தெரிகிறது. முன்னதாக நேற்றைய பொதுக்குழு கூட்டத்தில் முகுந்தனை பாமக மாநில இளைஞரணி தலைவராக அறிவித்த ராமதாஸ் மேடைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததால் மேடைக்கு முகுந்தன் செல்லவில்லை. ஆனால் பாமக நிறுவனம் தனது தாத்தாவுமான ராமதாஸை தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் சந்தித்து முகுந்தன் ஆசை பெற்றதாகவும் கூறப்படுகிறது.